ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ கொள்ளு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொள்ளுன்றது ஒரு வகையான தால் வெரைட்டியை சேர்ந்தது. இது கொள்ளை நம்ம இங்கிலீஷில் ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவோம். கொள்ளில் நிறையா வைட்டல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொள்ளு சாம்பார் வச்சு பாருங்கள். நான் இப்போ 100 கிராம்ஸ் கொள்ளு ஹார்ஸ் கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது உங்களுக்கு நல்லா அந்த கொள்ளு வாசம் வர்ற வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொள்ளு ரொம்ப டூ மச்சாக ப்ரௌன் கலர் மாறிடாமல் இருக்கணும். ரொம்ப கொள்ளு வறுக்கும் போது கருத்துருச்சுன்னா சாம்பார் வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்கு கொள்ளு நல்லா வறுக்கும் போது வாசம் வந்துருச்சுன்னா அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருங்க. இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் நல்லா மாறி இருக்குது, வாசமும் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். கொள்ளு பொறுத்த வரைக்கும் எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் இது நல்ல ஹெல்தியான ஒரு பருப்பு வகை தான். ஸோ இதை நீங்கள் இந்த சாம்பார் மெத்தடில் இந்த கொள்ளை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ பாரு துவரம்பருப்பே போட்டு சாம்பார் வைக்காமல் ஒரு தடவை இதை கொள்ளு வச்சு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொள்ளை ஒரு நியூஸ் பேப்பரில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு நான் அந்த கல் வச்சு இதை கொள்ளை பிரேக் பண்ணுறேன். இந்த முழுசாக இருக்க கொள்ளை 2 பீசஸாக இப்போ நான் இதை பிரேக் பண்ணுறேன். இப்போ உங்கள் வீட்டில் அம்மி இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணுறேன். மிக்சியில் கிரைண்ட் பண்ணோம்னா ரொம்ப டூ மச்சாக பவுடர் ஆயிரும். அதனால இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிரேக் பண்ணியாச்சு கொள்ளை. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 600 ml வாட்டர் ஆட் பண்ணி அந்த தண்ணி நல்லா சுட்டதுக்கப்புறமா பிரேக் பண்ணி வச்சுருக்க கொள்ளை இதில் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், ஒரு few drops of cooking oil. இதை ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. 2 விசில் வச்சா போதும். 2 விசிலில் நம்ம ஏற்கனவே வறுத்தனால சீக்கிரமாக அந்த கொள்ளு வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கொள்ளு நல்லா வெந்திருக்கு. இந்த பக்குவத்துக்கு வரணும். இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆயில் ரெடியானதுக்கப்புறமா நம்ம ஸ்லோவாக ஒன்றா சீசனிங் பண்ணலாம். நான் 2 கட்டி பெருங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் லேட்டர் ஸ்டேஜில் பவுடர் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு மஸ்டர்ட் சீட்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருங்க. ஸோ இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நான் 2 சின்ன சைஸ் நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கண்ட்ரி டொமேட்டோவையும் இதில் சேர்த்துருங்க. ஸோ இதை நல்லா இப்போ கரண்டி போட்டு கிண்டி மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு மாறி வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்லோவாக வெஜிடபிள்ஸ் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா டொமேட்டோ வெந்துருச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் இதில் சேர்க்குறேன். குழம்பு தூள்னு சொல்லுவோம்ல, சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கொள்ளு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துருங்க. ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்க கொள்ளு இதையும் நல்லா இதில் சேர்த்துட்டு இப்போ நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். அதனால் நான் இப்போ இது திக்காக இருக்கனால ஒரு 400 ml வாட்டர் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன்.
உங்களுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கலாம். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மத்தியானம் லஞ்ச் ரெசிபிக்காக செய்கிறனால இதில் தண்ணி 400 ml ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 400 ml ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இது அட்லீஸ்ட் 10 minutes ஆகுது குக் ஆகணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் எல்லாம் அந்த குழம்புல போய் சாரும். இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சு வந்திருக்கு. இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து திக் கன்சிஸ்டன்சியாக வச்சிங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த புளி தண்ணியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 minutes கொதிச்சா போதும். வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது ஜஸ்ட்டு ஒரு 2 minutes கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் புளியை ஊற்றிட்டு கொதிக்க விட்டோன்னா கடுத்து போயிடும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 2 minutes இது கொதிச்சிச்சின்னா நீங்கள் வந்து உங்களோட வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொள்ளு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸை கார்னிஷ் பண்ணிக்கலாம்.